ஆட்டோகாரனுக்கு பணத்தை எண்ணிக் கொடுத்துவிட்டு வீட்டினுள்ளே திரும்பிய புவனாவின் கால்கள் அவளையுமறியாமல் நிலை தடுமாறி பின்ன ஆரம்பித்தன. ஒரு கணம் பரிதவித்து போனவள் பின்னொடியில் சுதாரித்து கொண்டு சோபாவில் அமர்ந்து நன்கு சாய்ந்து கொண்டாள். இனம் புரியாத வேதனை வயிற்றை கவ்வி பிடிக்க பந்து போல் ஏதோ ஒன்று சுருண்டு நெஞ்சை அடைத்து கொண்டது அவளுள். கடவுளே, என்ன கொடுமை இது! கண்களை இறுக மூடிக்கொண்டவளின் மனத்திரையில் சற்று முன்பு நடந்து முடிந்துவிட்ட அந்த கசப்பான சம்பவம் நிழற்படமாய் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. இது தான் அந்த சம்பவம். சற்று முன்பு பெரிய வணிக வளாகம் ஒன்றில் ஷாப்பிங்கை முடித்துக்கொண்டு பைக் கொள்ளா சாமான்களோடு அவள் ஆட்டோவில் ஏறப்போன சமயம். எதிரேயிருந்த ஐஸ்கிரீம் பார்லர் மீது தற்செயலாய் அவள் பார்வை பட அடுத்த கணம் அதிர்ச்சியில் குப்பென்று வியர்த்து போய்விட்டது அவளுக்கு. கண்களை கசக்கிவிட்டு கொண்டு மீண்டும் பார்வையை ஓடவிட்டபோது உண்மை ஊர்ஜிதமாகி விட தலை சுற்றியது அவளுக்கு. பின்னே இருக்காதா, கணவன் ராம் பிங்க் கலர் சுடிதார் அணிந்த ஒரு பெண்மணி ஒருத்தியின் அருகே நெருங்கி அமர்ந்து அவளின் தோளில் உரிமையோடு கை போட்டவாறு சிரித்து பேசிக் கொண்டிருந்த அந்த காட்சியைக் கண்டு உள்ளம் மருகாமல் என்னதான் செய்வாள் அவள்? பாவம், அவள் மனதில் என்ன அலைகள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. யார் அந்த பெண்? அவரது சின்ன வீடா? கடவுளே, இந்த 2 வருட தாம்பத்திய வாழ்வில் பேரிடியாய் ஒரு பெண் பொங்கி வந்த அழுகையை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொள்ள அரை மணி நேர ஆட்டோ பயணம் அரை யுகமாய்த் தோன்ற திரும்ப திரும்ப அந்த கசப்பான சம்பவம் மனக்கண் முன்பு வந்து பாடாய்படுத்த வீடு வந்து சேர்வதற்குள் போதுமென்றாகிவிட்டது அவளுக்கு. நடந்து முடிந்த நிகழ்ச்சியை எண்ணி பெரு மூச்செறிந்தாள் அவள். சே, என்ன மனிதர்! எத்தனை நாட்களாய் இந்த கூத்து! இந்த 2 வருட மன வாழ்க்கையில் என்ன குறை வைத்தேன் நான்? அதற்குள் கசந்து விட்டேனா? என்னை என்ன நாதியற்ற ஜென்மம் என்று எண்ணி விட்டாரா? இப்போதே மதுரையிலிருக்கும் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி அவரையும் அண்ணாவையும் இங்கு வரவழைத்து இவரின் இரட்டை வேஷத்தை அம்பலப்படுத்துகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவரை இனி சும்மா விடக்கூடாது. பலவிதமான எண்ண அலைகளில் மூழ்கி அதனை வெளிப்படுத்தும் திராணியின்றி கச்சிலையென அமர்ந்திருந்தாள் அவள். அப்போது ஏனோ அம்மாவின் நினைவு வந்தது அவளுக்கு. அம்மாவின் மடியில் படுத்து ஓ வென்று கதறி அழவேண்டும் போலிருந்தது அவளுக்கு. அம்மா, கண்ணுக்கு கண்ணாய் உருகி அருமை அருமையாய் வளர்த்தாயே, உன் செல்ல பெண்ணுக்கு சேர்ந்த கதியை பாரம்மா என்று மாப்பிள்ளை என்று வாய்க்கு வாய் பெருமையாய் பேசி ஓடி உபச்சாரம் செய்து தலைமேல் வைத்து கொண்டு கூத்தாடுவாயே, இன்று உன் அருமை மாப்பிள்ளை செய்த காரியத்தை பார்த்தாயா? அம்மா, இப்பவே உன்னை பார்க்கணும். என் மனசிலுள்ள பாரத்தை உன்கிட்ட இறக்கி வைக்கணும். கையையும் காலையும் உதைத்து கொண்டு அழும் பச்சிளம் குழந்தையைப் போல் மனம் முரண்டு பண்ண பெருங்குரலெடுத்து அழ ஆரம்பித்தாள் அவள். அப்போது ட்ரிங் ட்ரிங் வாசலில் பெல் அழைக்க அவசரமாய் கண்களைத் துடைத்தவாறு தளர்ந்த நடையுடன் எழுந்து கதவை திறந்தவளின் எதிரே வேலைக்காரி முனியம்மா தன் காவிப்பற்கள் தெரிய சிரித்தபடி நின்றிருந்தாள். புவனாவின் கலங்கிய முகத்தை பார்த்து பதறிப்போனவளாய், இன்னாச்சும்மா, அசதியா என்ன? முகம் எல்லாம் சிவந்து போய் கிடக்குது. முனியம்மா இயல்பாய் கேட்க சட்டென்று சுதாரித்து கொண்டாள் புவனா வலிய புன்னகையை வரவழைத்து கொண்டு. அச்சச்சோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல முனியம்மா, நீ வேற. டிவியில ஒரு பழைய படம் போட்டான். ஒரே அழுகை, லேசாய் தலையை வலிக்கறாப்ல இருக்கு. சரி, அது போகட்டும். நீ ஏன் இவ்வளவு லேட்? இயல்பாயிருக்க முயற்சித்தாள் அவள். மறுகணம் சலிப்புடன் பதிலளித்தாள் முனியம்மா. அதை ஏம்மா கேக்கறே? ராப்பூரா அந்த மனுஷன் குடிச்சுட்டு அடிச்ச கூத்துல எனக்கு தூக்கமே போச்சும்மா. காய்ச்சலே வந்துடுச்சு. நீ ஒண்டியாய் கிடந்து திண்டாட போறியேன்னு ஒரு மாத்திரையை முழுங்கிட்டு ஓட்டமாய் ஓடியாரேன். எல்லாம் என் தலை விதி. அவிழ்ந்த கூந்தலை முடிந்தவாறே பேசியவளை அவரசமாய் இடை மறித்தாள் புவனா. என்ன முனியம்மா நீ? உன் புருஷன் டெய்லி குடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணி உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அடிக்கிறதெல்லாம் மாமூலாய் நடக்கிற விஷயம் தானே. உனக்கொன்னும் இது புதுசில்லையே. தன் கவலைகளை தற்காலிகமாய் ஒதுக்கி வைத்து விட்டு கூடுமானவரை சகஜமாய் அவளுடன் பேசும் முயற்சியில் இறங்கினாள் அவள். ஆமா, நீ சொல்றது மெய்தாமா. போதையிலே கண்ணு மண்ணு தெரியாம என்னையும் என் புள்ளைங்களையும் இழுத்து போட்டு சாத்தி தொல்லை கொடுக்கறது அந்த மனுஷனுக்கு தோன்னும் புதுசில்லைதான்.
எனக்கும் அது பழகிடுச்சுன்னு வை. அட அதை கூட பொறுத்துக்கலாமா? ஆனா அந்த பாழாய் போன மனுஷன்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கமும் இருக்குங்கிறதே இந்த பாவிமவ நேத்துதாம்மா கண்டு புடிச்சேன். உன்கிட்ட சொல்றதுக்கென்ன, இவ்வளவு நாளா தாயாய் புள்ளையாய் பழகிட்டு வரோம். பீடிகையுடன் ஆரம்பித்தவள் பின் சன்னமான குரலில், அந்த கேடுகெட்ட மனுஷனுக்கு இன்னொரு பொம்பளை கூட சகவாசம் இருக்குதுமா? அந்த விஷயம் நேத்திதாம்மா எனக்கு தெரிஞ்சுது. அதுவரை சுவாரஸ்யமின்றி கொட்டி கொண்டிருந்த புவனாவுக்கு இப்போது மின்சாரம் தாக்கியது போன்ற அதிர்ச்சி. இனம் புரியாத பரபரப்பு உடலில் தொற்றிக்கொள்ள சோபாவில் நன்கு சாய்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். நீயே இந்த கதையை கேட்டுக்கம்மா. நேத்து நான் நம்ம வீட்ல வேலையை முடிச்சிட்டு நேரா ரேசன் கடைக்கு போய் அரிசி வாங்கிக்கின்னு வரலாமேனு பையோட கியூ வரிசையிலே நின்னுக்கின்னு இருந்தேன் பாரு. அப்பதாம்மா அந்த கன்றாவியை இந்த 2 கண்ணால பார்த்தேன். என்ன பார்த்தே? என்ன பார்த்தேனா? அந்த பாவி மனுஷன். அதாம்மா என் புருஷன் ஒரு பொம்பளை தோள் மேல கையை போட்டுக்கிட்டு ரொம்ப குஜாலாய் சிரிச்சு பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காருமா. எனக்கு வந்தது பாரு ஆத்திரம். பையை வீசி எரிஞ்சிட்டு நட்ட நடு ரோடுன்னு கூட பார்க்காம நாக்கை புடுங்கிக்கறாப்ல அசிங்கமாய் அந்த பொம்பளையை 4 கேள்வி கேட்டுட்டு அதுங் கண்ணத்துல 4 அறை விட்டேன் பாரு. அது ஆடிப்போயிடுச்சு. அப்பாலே என் புருஷனை தரதரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா. 1 மாசமாய் அந்த பொம்பளை கூட பழக்கம்னு சொல்றாருமா. நான் போட்ட சத்தத்துலே புள்ளைங்கள்லாம் ன்னு அழுவுதுங்க. ராப்பூரா ஒரே ரகளை கலாட்டாதான். அப்பாலே நயமா பேசி புத்தி சொல்லி புரிய வெச்சேம்மா அந்த மனுஷனுக்கு. நான் கும்படற அங்காளம்மா மேலையும் புள்ளைங்க மேலையும் சத்தியம் செஞ்சு இனி அந்த பொம்பளைக்கிட்ட சகவாசம் வெச்சுக்கறதை நிறுத்திடறதா சொன்னாருமா. ஏதோ என்னாலானதை செஞ்சுட்டேன். அப்பாலே அந்த அங்காளம்மா விட்ட வழி. அவள் மேற்கொண்டு ஏதோ பேசுமுன் ஆக்ரோஷமாய் இடையே குறுக்கிட்டாள் புவனா. இந்த மாதிரி ஆம்பளைங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது முனியம்மா. கட்டி வெச்சு உதைக்கணும். என்ன ஒரு தைரியம் இருந்தா கட்டின பெண்டாட்டி குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது இன்னொரு பொம்பளை மேல் அவனுக்கு நாட்டம் போகும்? பொம்பளைங்கன்னா அத்தனை கேவலமா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதே காரியத்தை நாம செஞ்சா சும்மா இருப்பாங்களா? ஆம்பளைங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லே முனியம்மா. நம்ம நாட்டு சூழலும் நாம வளர்ந்த முறையும் ஆண் வர்க்கத்துக்கு அடங்கியே தீரணுங்கிற மனோபலத்தை தானே நமக்கு கொடுத்திருக்கு. நம்மோட அந்த பலவீனத்தை அவங்க தவறாய் பயன்படுத்திக்கறாங்க. வேற ஒண்ணுமில்ல. அது போகட்டும். உன்னோட அண்ணன் ஒருத்தர் போலீஸ்காரராய் இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவியே. அவருகிட்ட சொல்லி உன் புருஷனை 4 தட்டு தட்டச் சொல்லு. அப்போதான் அவனுக்கு திரும்பவும் அந்த எண்ணமே வராது. புத்தி வரும். அவனை தட்டி கேக்கறதுக்கு யாருமில்லைன்னு நினைச்சுட்டான் போலிருக்கு. ராஸ்கல். கோபம் தலைக்கேற முகம் சிவக்க பேசி கொண்டிருந்தவளை நிதானமாய் இப்போது கையமர்த்தினாள் முனியம்மா. அட நீ இன்னாமா விவரம் புரியாம பேசிக்கிட்டு? நீ சொல்றா போல என் அண்ணன்கிட்ட சொல்லி அந்த மனுஷனை 4 தட்டு தட்டச் சொல்ல 1 நிமிஷம் கூட ஆவாது எனக்கு. ஆனா அப்படி செஞ்ச பிற்பாடு எங்க வீட்டு மனுஷங்க முன்னாடி என் புருஷனுக்கு மறுவாதி இருக்குமா? நீயே சொல்லு. முனியம்மா புருஷனா இப்படி அப்படின்னு என் பிறந்த வீட்டு மனுஷங்க ஏளனமாய் பேசறதை என்னாலதான் தாங்கிக்க முடியுமா? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கம்மா. ஒரு பொம்பளைக்கு அவ பொறந்த வீட்லயும் சரி புருஷன் வீட்லயும் சரி அவளுக்கு கிடைக்கிற மதிப்பும் மறுவாதையும் அவ புருஷனை ஒட்டித்தாம்மா இருக்கு. அப்படி இப்படின்னு இருந்தா கூட அவன்கிட்ட நயமா பேசி அவனை திருத்த பார்க்கணுமே ஒழிய அப்பா கிட்டையும் கூட பிறந்த அண்ணன்மாருங்க கிட்டையும் சொல்றதுனாலே எந்த பிரயோசனமுமில்லை. அதுக்கு பதிலா அவமானமும் கேவலமும் தான் மிச்சம். ஏதோ இந்த மரமண்டை இக்கு தோணினதைச் சொன்னேன். என்னதானிருந்தாலும் நான் படிக்காதவ தானே. சரி சரி, நேரமாவுது. சூடாய் ஒரு வா காப்பி கலந்து கொடு. குடிச்சிட்டு சாமான் கழுவ போறேன். படுகூலாய் பேசிவிட்டு முனியம்மா அங்கிருந்து எழுந்து கொள்ள அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் நன்றாக கவனித்த புவனா என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது என தன் மனதில் நினைத்து கொண்டாள். இதே தவறை நான் செய்திருந்தால் அவர் என்னை சும்மா விட்டிருப்பாரா? அவளின் மனதில் இப்போது உறுதி பிறந்திருந்தது. மாலை வரப்போகும் கணவனை எப்படி அப்ரோச் செய்வது என்கிற எண்ணமே மனம் முழுவதும் வியாபித்திருக்க எப்படி அதை கேட்பது என்றும்
கணவன் என்ன பதில் சொல்வான் என்றும் பிரச்சனைக்கு என்ன தீர்மானம் செய்வது என்றும் யோசித்துக் கொண்டிருந்தாள். மாலை ஆனது. கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. பதற்றத்துடன் கதவை திறந்தாள் புவனா. அங்கே அவளது கணவனும் அந்த பெண்ணும் இருந்தனர். புவனாவிற்கு தூக்கிவாரி போட்டது. திடீரென்று வீட்டுக்குள் படபடவென 4-5 பேர் நுழைந்தனர். அனைவரும் ராம் நண்பர்கள். புவனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அனைவரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே புவனா என அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தனர். ராம் புவனா அருகில் வந்து அவளை கட்டி பிடித்து அணைத்து ஹாப்பி பர்த்டே டார்லிங் என்றான். புவனா செய்வதறியாமல் திகைத்து நின்றாள். அதை பார்த்து புரிந்து கொண்ட ராம், அந்த பெண் தன்னுடன் வேலை செய்பவள் என்றும் உனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க தான் நாங்கள் அவ்வாறு நடித்தோம் என்று சொல்லி மறுபடியும் அவளை அணைத்து முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ டியர் என்றான். புவனாவிற்கு ஆனந்த கண்ணீர். தனது கணவனை நினைத்து பெருமைப்பட்டாள். இந்த குழப்பத்தில் தன் பிறந்த நாளையே மறந்துவிட்டாள். பின்பு அனைவரும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.